ஹாய் ஹலோ கைஸ், இது என்ன ஃபோனுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். ஸோ காலையிலேயே வாய் வேறு இப்படி குளருது. நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இது என்ன ஃபோனுன்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் எழுதி அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி, இப்போ எதுக்குடா இதெல்லாம் வளன்னு பேசிகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ஏதோ வேர்ல்டு ஃபேமஸ் கேமாமே கேள்விப்பட்டேன், நம்பர் ஃபஸ்ட்டில் இருக்காமே. அதை தான் இப்போ நம்ம ஆடி பார்க்க போகிறோம். விளையாடி பார்க்க போகிறோம். அது என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட்டுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறையா பிடிச்சவங்க இருப்பாங்க. அதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நிறையா விளாண்டுட்டு கூட இருப்பாங்க. ஆனால் மைண்ட் கிராஃப்டில் மொபைல் எடிஷன் தான் நான் விளையாட போகிறேன். ஏன்னா நம்மள்ட்ட இப்போதைக்கு ஒரு பிசியோ லேப்டாப்போ எதுவுமே இல்லாத காரணத்தினால மொபைலில் விளாட்றேன். நம்மளுக்கு பிசியோ லேப்டாப்போ இருந்தால் அதுலேயும் விளாண்டு காட்டுறேன். உங்களுக்கு எது வேணுமோ, நான் எப்படி எந்த கேம் விளாடணும்னு சொன்னீங்கன்னா அதையும் நான் விளாண்டு காட்டுவேன். நீங்கள் சொல்கிறது தான் நான் இனிமேல் செய்ய போகிறேன். அதுக்குன்னு எதுவும் கழுவி ஊற்றுற மாரி எதுவும் சொல்கிறாதீங்க. சரி, நம்ம மைண்ட் கிராஃப்டை விளையாடுவோம். ஒரு நிமிஷம் கைஸ். இப்போ வந்து நான் மைண்ட் கிராஃப்டோட லேட்டஸ்ட் விஷன் ஆஃப் மல்டிப்ளேயர் இருக்குது தெரியுமா, அதுதான் வச்சுருக்கேன். எப்பட்றா ஏற்றுனேன், அதுவும் நான் ஃப்ரீயாக தான் ஏற்றுனேன். எப்பட்றா ஏற்றுனேன்னு கேட்டிங்கன்னா அதை நான் சொல்ல மாட்டேன். சொன்னேன்னா எவனாச்சும் என்னை தூக்கிடுவான். அதனால் உங்களுக்கு வேணும்னா நான் சொல்கிறேன். ஐயோ அது வேணாங்க கைஸ். நான் சொல்கிறேன், அந்தமாரி தனியாக ஒரு வீடியோ வேணும்னா, மைண்ட் கிராஃப்ட் எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுங்கிற வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எதை பற்றினா, நம்மளுக்கு இப்போதைக்கு எந்த டாப்பிக்கும் இல்லை. இப்போதைக்கு நம்ம புது வேர்ல்டில் சர்வே பண்ண வேணாம். ஏற்கனவே நான் விளாண்டு வச்சுருப்பேன் ஒரு 58 நாள். அதில் வந்து பெட்டு எப்படி செய்கிறதுன்னு மட்டும் பார்ப்போம். ஏன்னா அதை நான் க்ரியேட்டிவில் போட்டு அதுக்கப்புறம் சர்வைவில் போட்டு விளாண்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு புதிய வீடியோ, அதாவது புதுசாக ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணி அதில் சர்வைவரில் விளாண்டு காட்டுறேன். ஓகே கைஸ், சரி விளாட்லாம். கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு பெட்டு செய்யறது எப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் புது வீடியோ எடுக்க ஆரம்பிக்கலாம். சவுண்டு கேட்குதா என்னன்னு தெரில. ஓ புரியுது. ஆனால் புரியல. கோல்டு இஸ் மோஸ்ட் காமன் இன் த நெதர். ஓ, நெதரில் வந்து கோல்டு வந்து காமனான ஒரு விஷயம். சரி, யூஸ் ஹேபிள்ஸ் டு ப்ரீட் லாமாஸ். ஓ மை காட். இது வந்து எதுக்கு எடுக்கிறேன்னா, மைக்கில் சவுண்டு கேட்குதா, அதேமாரி உங்களுக்கு கேமோட சவுண்டு கேட்குதா, அதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் எடுத்திருக்கேன். சரி, போயிட்டு நம்மளோட பிக்காக்ஸ் எடுத்து மாட்டிக்கிச்சு டிவாடு வாடு வாடு இல்லை வாடு அடியே ஆடு. ஒன்றும் உள்ளே போயிடுச்சு கைஸ். சரி அடுப்போம். என் கண்ணுக்கு இன்னொரு ஆடு தெரியுது. ஆனால் ஆரம்பத்துலேயே நான் கிரே கலர் ஆடு பிடிச்சிட்டேன். ஒயிட் கலர் ஆடு தான் கைஸ் அதிகமாக இருக்கும். சொன்னோடனே 2 ஆடு கிடச்சிருச்சு கைஸ். 1 2 போடுறா. ஒரு ஒயிட் ஹூல் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 1 2 இன்னொன்று கிடச்சிருச்சு. இப்போ கிராஃப்டிங் பண்ணுறதுக்கு வந்து கிராஃப்ட் டேபிள் வேணும். யார் மணி இந்த சாவு எப்போ? ஐயோ மழை வருது. இந்த எலும்பு பயணம்லாம் வந்துடுவானோ. கழுதையா குதிரையா? மவுண்ட் வா. போ. போக மாட்டேற ஆடங்கா. சரி கைஸ், இது வர மாட்டேங்குது. அதனால் நம்ம லேஸ் இருக்குது தெரியுமா, லேஸே லூஸே எதையோ கட்டிக்கிட்டு இதை ரிலீட் பண்ணி நம்ம வீட்டுக்கு திருப்போம். வா ஒய்யா, கழுதையா குதிரையா ஒன்றும் தெரில. ஓடு எங்கே இருக்கு? ஐயா அது கைஸ்,
இதா இருக்கு கைஸ் நம்ம ஊடு. அதான் நினைக்கிறேங்க. இல்லை கைஸ், இதா இருக்கு கைஸ் நம்ம ஊடு. போகலாம் உள்ள. குதிரை ஷெட்டு தான் இருக்குது கைஸ், குதிரை ஷெட்டு தான் இருக்குது கைஸ். பண்ணுறேன் கைஸ். ஆனால் ஒரு சேடான விஷயம் என்னென்னா, அது என் கூட வரல கைஸ். இதான் கைஸ் நம்ம குதிரையை பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், சரி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். கிராஃப்டிங் டேபிள் ஞாபகம் வந்துருச்சு. ஐங்குளத்தை சண்டை வாங்கினா என்ன கைஸ் பார்த்துடலாமே. இது பழங்கால ஐங்குளம் மாரியே இருக்கு. ஒரு அடி. கைஸ் ஒன்றும் பண்ணல கை. நம்ம மரம் வெட்டுற வேலையை பார்ப்போம். ஏன்னா எனக்கு சவுண்டு கேட்காது, உங்களுக்கு சவுண்டு கேட்கும், ஆனால் எனக்கு கேட்காது கைஸ். அதான் கைஸ் இதில் சேடான விஷயம். ஹனிபி, சரி கைஸ், ஹனிபி. நைஸாக இடத்த விட்டு கிளம்பிட்டு, இந்த அங்கே ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்தை வேலையை பார்த்தது தான். வா 1. ஐயோ வரல கை. 1 2 3 4 5 போதும் தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இது வேணும். இது எங்கே இருக்கும்? இது 48 இருக்குது கைஸ். அதுக்கு முன்னாடி இந்த மாடை ஒரு அடி அடிப்போம். ஹொய் ஓடே. ஓகே கைஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு பெட்டு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அது மட்டும் இந்த வீட்டில் யார் இருக்கான்னு பார்ப்போம். டாய் குறுக்கிறே மண்டையா, அது ஏன்டா உனக்கு மூக்கு இவ்வளோ நீட்டாக இருக்குது? அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. சரி நான் போண்டா, மூடிக்கடா வீட்டை. அவன் கிரீப்பர் வந்து காலில் வெடிச்சிருப்பான். நம்மளுக்கு ஹார்ட்டும் ஃபுல்லாக இருக்குது, லஞ்சும் ஃபுல்லாக இருக்குது. ஆர்மர் மட்டும்தான் ஒன்று இல்லை. அது என்ன நினச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது காலில் போடுவோம்ல, அது இல்லை கைஸ். இப்போ அதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லை. என் வீட்டுக்கு போகிற வழியை மறந்துட்டேன். ஆமாங்க கைஸ், இந்த ஆர்கியம் வீடு கைஸ். நம்ம வீட்டில் க்ரீப்பர் வேலை பார்த்துருக்கு கைஸ், வேலை பார்த்துருக்கு கைஸ். இதாங்க கைஸ் என்னோட அண்டர் கிரவுண்ட் மைனிங். இது இப்படியே இப்படி ஒரு புது, நம்மளுக்கு எந்த ஹெல்த் டேமேஜும் இருக்காது. இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன், இது ரெக்கார்ட் ஆகுமா கூட தெரியல கைஸ் எனக்கு. அங்கெல்லாம் போவேன் கைஸ். அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இதில் 3 பார்ட்ஸாக நான் பிரித்து வச்சுருப்பேன். நான் காட்டுறேன் இருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட், ஸ்டோன் ஏஜ். நெக்ஸ்ட் காட்டுறேன். இது வந்து செகண்ட். என்னங்கடா இது? இது வந்து செகண்ட் பார்ட், கிரனேட். 3வது. இதுதான் லாஸ்ட்டு தேர்ட் பார்ட். இது என்ன தெரியல கைஸ், நான் பேர் தெரியல சரியா. இங்கே இதெல்லாம் எடுத்துப்போம். அப்புறம் கொஞ்சம் டைமண்டும் கிடச்சிது. அது காட்டுறோம். உள்ளே போனால் டைமண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அது டைமண்டாக காப்பராக என்னன்னு தெரியல, அதெல்லாம் கிடச்சிது.
இங்கே எவனும் கிரீப்பர் மண்டே எவனாச்சும் ஃபார்ம் ஆக மாட்டான்ல கைஸ். ஸ்பான் ஆக மாட்டான்ல கைஸ். சரி என் வாய்ஸ் உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரில. சரி விடுங்க. மேலே கடன்னு போயிட்டு கிராஃப்டிங் டேபிளை வைப்போம். என்ன இது இவ்வளோ தூரம் போகுது? வந்துடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு கைஸ் ஆனால் கைஸ் உள்ளே போயிடலாம் கைஸ். அதான் நம்மள்ட்ட கொஞ்சம் ப்ராடக்ட் இருக்குல்ல. இது அப்பா அடியில் போயிட்டு இந்த இடத்துல லைட்டாக வாங்கிட்டு சாப்பாடு இப்போதைக்கு ஃபுட்டு இருக்குது. இப்போதைக்கு ஒரு பெட்டு இருந்தால் போதும். இங்கிட்ட ஒரு டேராவை போட்டுடலாம். சரி இப்போ பெட்டு சரி ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள் எடுத்து எதுக்கு இடத்த மிச்சம் பண்ணிடலாம். ஓ மை காட் சாரி கைஸ். இப்போ கிராஃப்டிங் டேபிள் எடுத்து இப்படி வச்சிட்டோன்னா கிராஃப்டும் பண்ணால் நடந்தும் போய்க்கலாம். எடுத்த உடனே பெட்டு இருக்குது பாருங்க கைஸ். கைஸ் நான் தான் வச்சிட்டேனே, ஏன் வரல? ஒரு 3 ஊல் தேவையா? போங்கடா. 3 ஊல் வேணும் கைஸ். நான் எடுத்த ஊலே காணுமே. நாங்கடா இது என்ன ட்ரிப்பு ஏற்கும் பக்கு ஆயிடுச்சான்னு ஒன்றும் தெரியல. 2 ஊல் இருக்குது கைஸ். ஆனால் ஒரு ஊல் இல்லை கைஸ். ஷிட். இப்போ அந்த கிரீப்பர் மண்டை கிட்ட அடி வாங்கினாலும் பரவாயில்ல கைஸ். மேலே போய் அவனுக்கு வேறு வழி இல்லை கைஸ். இப்படி வந்து கடன்னு ஓடி எவனாச்சும் அம்புறதுக்குள்ளே ஒரு ஹெல்த்து கூட வீணாவான். இப்படி வந்துடணும் உள்ள. நம்ம தான் ஃபஸ்ட்டு இந்த நைட்டு தூங்கி கழிப்போம். நான் எப்படி அந்த பெட்டு செஞ்சேன்னா க்ரியேட்டிவில் போய்ட்டு வீடெல்லாம் கட்டிட்டு அந்த பெட்டு செஞ்சேங்க. பெட்டெலாம் செய்யறது இல்லை, அது இருக்கும். ஐயோ இவ்வளோ கைஸ் அங்கே பார்த்தீங்களா கைஸ்? அவள் இருக்கா கைஸ். என் குழம்பும் இருக்குது, அது பார்த்துக்கும். ஃபஸ்ட்டு அவள் அங்கே இருக்காளா? அங்கே தான் போனது கைஸ். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2 கிரீப்பரு. சரி நீங்கள் பார்த்துருக்க நேரத்தில் ஏதாச்சும் இந்த விஷயம் போகுது. ஃபஸ்ட்டு போயிட்டு ஆடத்துவோம். ஆட்டுக்குட்டி இதா இருக்கு பாருங்க ஆடு. என்ன புல் சாப்பிட்றீங்களா? இந்தாங்க ஃபீட் சாப்பிடுங்க. ஓ ஹாட்லாம் பிறகுதா? அப்போ வாங்கிக்கோங்க 2. ஐயோ ஆட போட். எஸ் ஆமாம் கிராஃப்டிங் டேபிள் எங்கே வச்சோம்? ஆட போங்க. இப்போ அவ்வளோ தூரம் நான் போகணும். ரொம்ப கடுப்படிக்குது கைஸ். இது வேறு திறந்துருக்கு. நைட்டில் எவனாச்சும் போயிருப்பாங்களா? ஒன்றும் தெரில கைஸ். இப்போ நம்ம போயிட்டு கிராஃப்டிங் டேபிளில் போயிட்டு 3 ஊல் இருக்குது, என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். இருங்க. இப்போ கிராஃப்டிங் டேபிளில் போயிட்டு பெட்டு கொடுத்துட்டோன்னா இப்போ நம்மள்ட்ட 3 ஊல் இருக்கா, 46 37 என்னமோ வந்தது. இப்போ ஒரு பெட்டு நம்மளுக்கு வந்துருச்சு கைஸ். அதேமாரி எல்லாமே பண்ணி ஸ்டிக்கு தேவையில்லை, இதுக்கு வெறும் அந்த கட்டையும் அந்த இதுவும் தான் தேவை. இப்போ ஒரு பெட்டு கிடச்சிச்சு கைஸ். பெட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இங்கே போட்டுடலாம். அப்புறம் ஒரு டார்ச் வச்சுக்கலாம் மறக்காமல். முடி வச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சுது. இப்போ நம்ம இது பேசுகிறதுக்கிட்ட போயிட்டு டைம் அழுத்தி மிட் நைட்டை வச்சுட்டு இன்னும் மாறிடும். மாறிடுச்சு. இப்போ தூங்கணும்னா தூங்க முடியும். தூங்குறோம் கைஸ். ஓகே கைஸ், நம்ம பெட்டு சேர்த்து எப்படின்னு பார்த்தாச்சு.
இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறையா வீடியோ போடுறேன், நீங்கள் சொல்கிற வீடியோ எல்லாத்தையும் போடுறேன். பை கைஸ்.